பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் அதிகமாக பெருக பண்ணுவாராக. பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். 128வது சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். 128வது சங்கீதம் 1-6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வேத பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததிகள் என்று கர்த்தர் பார்க்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் அவனுடைய குடும்பம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பேர பிள்ளைகள், அவனுடைய சந்ததிகள் என்று இந்த உலகத்தில் ஒரு சந்ததிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனால் எந்த ஒரு சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் அந்த மனிதனையும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார் என்று இந்த 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தேவன் அழைத்தார். அந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன், ராஜாக்களை உன்னுடைய சந்ததியிலிருந்து எழும்ப பண்ணுவேன், உன் சந்ததி நிமித்தமாக இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் மூலமாக இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு பெரிய சந்ததியார் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு சந்ததியாக அவனை பார்க்கிறார். அவனுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில் கொடுக்கிறார் என்று இந்த 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். முதலாவது வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது, எப்படிப்பட்ட பாக்கியம், ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தால் கிடைக்கும் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து, தன்னை உண்டாக்கின தெய்வத்திற்கு எந்த ஒரு மனிதன் பயந்து நடக்கிறானோ, பயந்து அவருடைய வழியில் நடக்கிறானோ, அப்பொழுது அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அப்படி என்றால் அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அவனுக்குள்ளாக ஆசீர்வாதம் இருப்பது என்பது வேறு, அவனே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறுகிறான். அப்படி என்றால் என்ன? அப்படிப்பட்ட பாக்கியவானாக இருக்கிற ஒரு மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். அவன் பாக்கியவானாக இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்முடைய தெய்வத்திற்கு நாம் பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழி செம்மையானதாக இருக்கிறது. அவருடைய வழி என்ன சொல்லுகிறது? நாம் எப்படிப்பட்ட வழியில் நடக்க வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாம் பொறுமையுடன் ஓட கடவோம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், அவருடைய வழியில் நடக்கிற மனிதன், அவன் பாக்கியவானாக இருப்பான். அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுகிறவனாக இருக்கிறான்.
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த வருமானங்கள் அவருடைய கரத்தில் இருப்பது கிடையாது. அந்த வருமானங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் உள்ள கணவன் மனைவி, நல்ல வருமானம் அவர்களுக்கு உண்டு, நல்ல சம்பளம் உண்டு, நல்ல அரசு வேலைகளில் அவர்கள் இருந்தார்கள். நல்ல 2 பேருக்கும் நன்றாக வருமானம் உண்டு. ஆனால் பார்த்தால் அவர்களுக்கு நிறைய கடன்கள், ஏராளமான கடன்கள் இருந்தது. பின் நாட்களில் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அந்த மாத சம்பளத்தில் ஒன்றுமே வராது. அவர்கள் வாங்கியிருக்கிற எல்லா லோன்கள்லாம் பிடித்து வரும் பொழுது அந்த சம்பளம் ஒன்றுமே வராது. அவர்கள் மேற்கொண்டு அந்த மாதத்தில் அவர்களுக்கு பணம் தேவை என்றால் அவர்கள் புதியதாக லோன் போடக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. 2 பேருக்கும் நல்ல அரசு வேலைகள் இருந்தும், நல்ல வருமானம் இருந்தும், அந்த குடும்பத்தில் கடன்கள் இருந்தது. அந்த குடும்பத்தில் அந்த வருமானங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் அவருடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்கிற வேலைகள், அந்த வேலைகளின் நிமித்தமாய் வருகிற வருமானங்கள் அது நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ நாம் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த வருமானங்கள் ஆசீர்வாதமாய் நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டும். அநேகர் கேட்கும் பொழுது ஏராளமான பணங்கள் வட்டிக்காக அவர்கள் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு சம்பாதித்தும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு சம்பாதித்தும் எங்களுக்கு போதவில்லை என்று சொல்லுகிற ஏராளமான பேரை கேட்க முடியும். பெரிய நல்ல தொழில் வியாபாரங்களை பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், சம்பளம் வாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கேட்கும் பொழுது நிறைய குறைவுகள் இருக்கிறது, நிறைய குறைவுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தான் ஆராதனைக்கு நாங்கள் போகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம் என்று எல்லாம் சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏன் குறைவுகள் இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை பக்தி இருக்கலாம், ஆராதனைக்கு போவது, ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது என்பது நமக்கு நல்ல ஒரு பக்தி. ஆனால் வாழ்க்கையே ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ வேண்டும், உண்மையை உற்சவமாய் நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கப்புறமாக ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அடுத்தபடியாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது அவனுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார். அவன் குறைவில்லாமல் எல்லா அவனுடைய தேவைகளும் சந்திக்கப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வேலைகளின் நிமித்தமாக, அவனுடைய பிரயாசங்களின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அந்த மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை, மனைவி என்பவள் வாழ்க்கையாக இருக்கிறாள் இந்த உலகத்தில். அந்த தனிப்பட்ட ஒரு மனிதன் எப்பொழுது பரிபூர்ணம் அடைகிறான் என்றால் அவன் திருமணம் பண்ணும் பொழுது, அவனுக்கு மனைவி வரும் பொழுது, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்தில் வாசிக்கிறார். அவனுக்கு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறார் என்றால் வீட்டோர் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். அவருடைய வீடுகளில் அவர் திராட்சை கொடியை போல கனி கொடுக்கிறவளா இருக்கிறாள். அந்த மனைவி புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறாள். அந்த புருஷனுக்கு ஏற்ற மனைவியாக அவள் வாழ்கிறாள். அது மாத்திரமல்லாமல் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாள் என்றால் அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! வெளியில் என்ன பெரிய காரியங்களை செய்தாலும் அவர்கள் நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் அவருடைய குடும்பம் தான், அவருடைய வீடு தான் நிம்மதியாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். அந்த மனிதன் வெளியில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு பெரிய சமாதான நிம்மதி வருகிறது. அந்த மனைவி ஆசீர்வாதமாய் நல்ல கனி கொடுக்கிறவளாக இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும் பொழுது அந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான். இது எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை தூக்கின தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை குடும்பங்கள் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் வருகிறது? கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடக்கும் பொழுது. எந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் கர்த்தருக்கு பயப்படாமல் தன்னுடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த இரண்டு வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசங்களை இந்த 128வது சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும்.
கர்த்தருக்காக உண்மையாய் பயந்து வாழும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனை பாக்கியவானாய் மாற்றுகிறார். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அவனுடைய உதடுகளை திறந்து பேசும் பொழுது அநேகரை போஷிக்கிறவனாய் மாறுகிறான், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அந்த வீடு எப்பொழுது போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனித்தருகிற திராட்சை கொடியை போல இருக்கிறார். அவன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல, அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள். இந்த ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒலிவ மரமாக இருக்கிறது. இந்த ஒலிவ மரத்தினுடைய எல்லா எண்ணெய் இவை எல்லாமே மிகவும் விசேஷமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒலிவ மர கன்றுகளாக அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பந்தியை சுற்றிலும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டிற்குள்ளாக போகும்பொழுது இந்த வேத வசனத்தை வாசித்து நாம் தியானித்து பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு சமாதானம் இருக்கும். இவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யார் கொடுக்க முடியும் என்றால் கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆண்டவர் அதை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் உண்மையா யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய திறமையினால் நான் இதை செய்வேன் என்று நினைத்தால், என்னுடைய பணத்தினால் இதை நான் செய்வேன் என்று நினைத்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது. உண்மையான சமாதானத்தையும் நிம்மதியும் கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானம். ஏனென்றால் உலகத்தினுடைய சமாதானம் ஒரு சில மணி நேரங்கள் தான், ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் இந்த சமாதானத்தினுடைய அளவு இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், தேவனால் வருகிற சமாதானம் என்றென்றைக்கும் நிலைச்சு இருக்கிறதா இருக்கிறது. அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சமாதானத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அந்த சமாதானத்தினால் அவனுடைய வீடு நிரப்பப்பட்டு இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள், தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது மாத்திரமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருடைய குடும்பத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சந்ததிக்கு தகப்பனாக இருக்கிறான். எனவே அந்த மனிதன் தன்னுடைய சந்ததியை ஆசீர்வாதமாய் கொண்டு போக வேண்டும் என்றால் எவ்வளவு பொருள் சேர்த்தால், எவ்வளவு பணம் சேர்த்தால் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று நினைக்காமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை நாம் சேர்த்து வைக்கிற பணங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அது காலியாகி விடலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பணங்கள் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு பயந்து வாழும் பொழுது, ஆண்டவருக்கு பயந்து கர்த்தரை நம்பியிருக்கிறவனைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படிதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை நாம் வசனத்தை கொண்டு நாம் பார்க்க முடியும். வேத வசனம் சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியினுடைய ஆசீர்வாதம், இன்றும் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 128வது சங்கீதத்தில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி ஒரு மனிதனை தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்று வாசிக்கும் பொழுது, முதலாவது அவருடைய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவன் பாக்கியவானாக இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இரண்டாவதாக அவருடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய உழைப்பை, அவனுடைய பிரயாசத்தை அவன் சாப்பிடுகிறான். அவனுக்கு வீணாக அந்த வருமானங்கள் போவது கிடையாது. அது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவனுடைய மனைவி, நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவளுக்கு கனி கொடுக்கிற திராட்சை கொடி போல அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த சங்கீதத்தில் உள்ள வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளை கொண்டு, ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இப்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் கேட்ட நம்முடைய வார்த்தைகளின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை நீர் எப்படி ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீரே, நம்முடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நிரந்தரமாய் நிலையாய் தங்கியிருக்க வேண்டும். ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படுவதாக. வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.